My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. They have released the ineligible candidates. இந்த மாணவர்கள்லாம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற லிஸ்ட்டை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெப்சைட்டில் அவங்க ரிலீஸ் பண்ண பிடிஎஃப்பில் உங்களுடைய பெயர்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு உண்மையான யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு சில கிரீவியன்சஸ் போர்ட்டலும் கொடுத்துருக்குறாங்க, டைம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இது. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் வெரி ஷார்ட் டியூரேஷனில் இந்த வீடியோ அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேரணும். அப்போ தான் அப்ளிகேஷன் போட்டோம் என்னுடைய பேர் இதில் வந்துடும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஒரு வேளை அவங்களுடைய பேர்கள் வராமல் போயிடுச்சு அப்படின்னா, ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வரல அப்படின்னா எக்காரணம் கொண்டும் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். பிகாஸ் வி ஹாவ் டு ஃபாலோ த கவுன்சிலிங் ஷெட்யூல் கிவன் பை எம்சிசி. 21ஆம் தேதி கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஸோ அதனால் இதுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாள் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அந்த கடைசி நாளுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து மாணவர்களை இந்த விஷயத்தில் நம்ம வழிபடுத்தணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா இன் சிஎம்சி 20% ineligible UG மெடிக்கல். இங்கே வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ஓசி கேட்டகரி, கவர்மெண்ட் கோட்டாவில் எக்ஸ் சர்வீஸ் மேன், கவர்மெண்ட் கோட்டா பிடபிள்யூடி. இங்கே பாருங்கள், கைண்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா ineligible UG மெடிக்கல் அண்ட் டென்டல் அப்படின்னு சொல்லி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டா காட்டுறேன். இது பாருங்கள், நேற்றுக்கு வந்திருக்கு, 14ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இது. ஆனால் நேற்றுக்கு தான் வெப்சைட்டில் வந்து அப்டேட் ஆச்சு. இட் இஸ் ஹியர் பை இன்ஃபார்ம் தட் த ஃபாலோவிங் கேண்டிடேட்ஸ் following category have been found not to be eligible as per the documents submitted by them or because of the lack of documents or other reasons. டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணது சரியா இல்லை அப்படிங்கிறதுக்காகவோ அல்லது சில டாக்குமெண்ட்ஸ் இல்லாததுனாலேயோ அல்லது வேறு சில காரணங்கள்னாலேயோ பின்னாடி லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாணவர்கள் எல்லாம் ineligible அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், இங்கே இருக்கிறது எல்லாமே அப்ளிகேஷன் நம்பர், சரிங்களா? கிட்டத்தட்ட 4 பேஜ் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில். ஸோ நிறைய நம்பர்ஸ் இருக்குது. இந்த இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, பேமெண்ட் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு அப்ளை பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு டவுன்லோட் போட்டு வச்சுருப்பீங்க அப்ளிகேஷன் நம்பரை, அப்ளிகேஷன் ஃபார்மை. அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை Ctrl F கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ நீங்கள் 24 UG அதெல்லாம் நீங்கள் போட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை அப்படியே நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். எங்கெங்கெல்லாம் இந்த இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய நம்பர் என்ன நம்பரோ அதை நீங்கள் போடுங்க. ரேண்டமாக நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ போட்டு சர்ச் பண்ணி உங்களுடைய நேம் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கா பாருங்க. சின்ஸ் த ஷெட்யூல் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் இஸ் ஆஸ் பர் DGHS or MCC guidelines, there will be no extension of timeline and any representation through any other means will not be retained. Last time for submission of grievances through the portal will be 17th August 2024 10 PM அப்படின்னு சொல்லி 10 AM சொல்லி கொடுத்துருக்காங்க. காலையில் 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு. இன்றைக்கி நம்ம 16ஆம் தேதியில் இருக்கிறோம். கரெக்டாக நமக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. இந்த வீடியோவை உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹேஸ் டு பி ஷேர்ட். எல்லா மாணவர்களுக்கும் இது தெரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ மாணவர்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கவர்மெண்ட் கோட்டாவில் ineligible லிஸ்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் ineligible லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அகைன் இன்னும் நிறைய கேட்டகரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் சிஎம்சி 20%க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த 20%ல் நீங்கள் ineligible இருக்கீங்களா அப்படிங்கிறதுக்குரிய லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா ஜென்ரல் ineligible லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜென்ரல் ineligible லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் மைனாரிட்டிலாம் அப்ளை பண்ணல, ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் தான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா அதுக்கு ஒரு செப்பரேட் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இடத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அண்ட் மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு அண்ட் மலையாள மைனாரிட்டியில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதில் உங்களுடைய நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள்.
உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் தான், எங்கேயுமே நேம் இல்லை, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அண்ட் தென் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதில் உங்களுடைய நேம்ஸ் இருக்காங்கிறது, அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அண்ட் என்ஆர்ஐக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப் ஆர் என்ஆர்ஐ கேட்டகரியில் டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் அண்ட் செகண்ட் பேஜில் ஃபியூ நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுடைய நம்பர்ஸ் இருக்கா, அப்ளிகேஷன் நம்பர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிடபிள்யூடி கேட்டகரி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி இதுக்கு எல்லாத்துக்கும் கூட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலெல்லாம் உங்களுடைய பெயர்கள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது நல்லது. அப்படி ஒரு வேளை உங்களுடைய பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அந்த கேட்டகரியிலே ஒரு லாகின் போர்ட்டல் கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்ச உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு அப்லோட் த நெசசரி டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த டைம் இருக்குது. ஸோ அதனால் எக்காரணம் கொண்டும் தவிர்க்காமல் உங்களுடைய நேம் இதில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு இன்னும் 2 தடவை நீங்கள் பயப்படாமல் செக் பண்ணி பார்த்துருங்க. பெரும்பாலும் இருக்காது, ஒரு சில மாணவர்களுடைய நேம் தான் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குது. ஒருவேளை உங்களுடைய நேம்ஸ் இந்த இன்எலிஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னாலும் பயப்பட வேண்டாம். நீங்கள் திரும்ப ரீசப்மிட் பண்ணலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை ரீசப்மிட் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய பெயர்கள் மறுபடியும் இதே லிஸ்ட்டில் வந்துடும், எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர்கள் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் இந்த விஷயத்தை அவங்க 17ஆம் தேதி காலைல 10 மணிக்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அனுப்பாமல் விட்டால் then that is subjected to the rejection of your application and கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் யாரும் எந்த தவறும் செய்யாமல் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.